அதான் மாறுற, இதான் மாறுற, ஏலியனா மாறுறன்னு சுத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏலியனா அப்புறம் மாறலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. இல்ல பார்க்கறக்கு அழகா இருக்கிற மாரி முடி வெட்டுறது இல்ல. ஒருத்தன் நம்மளை பார்க்கறான்னா வித்தியாசமா, வினோதமா பார்க்கணும். என்ன ஜந்துரா அது? அப்படிங்கிறக்காகவே முடி வெட்டுறானுங்க. அதாவது மூக்குத்தி அது பேரே. ஆனா இவனுங்க மூக்குல குத்துறது இல்ல, தொப்புள்ள குத்துறது. அப்புறம் அத கொண்டு போய் மாலை வேற போட்டிருக்கேன். முருகா! நான் சொல்ல விரும்பல. லவ்வரோட பேர குத்தியிருக்கான். அத அழிச்சு மேல ஒரு இது வரையறக்காக வந்திருக்கான். ஏன்னா அந்த பிரேக்கப் ஆயிருச்சாமா. அந்த பொண்ணோட பேர எங்க போட்டிருக்கான் தெரியுங்களா? கரெக்ட்டா தொப்புள் இருக்கு பாருங்க. தொப்புளோட லெஃப்ட் சைடு இந்த இடத்துல. எனக்கு புரியல. அந்த டாட்டூ அந்த பொண்ணுக்கு நீ எப்படா காமிச்சிருப்ப? பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சியில இவனுங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு புரியல. இவங்களை எல்லாம் நீங்க கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி பிரபலமாக்கி விடுறீங்களா? இல்ல இப்படி முடி வெட்டிட்டு சுத்துறான் பாருங்க. இவன்லாம் ரொம்ப ஃப்ரீடமா சந்தோஷமா சுத்துறானுங்க. ஆனா இந்த முடி வெட்டிட்டு சுத்துறவனோட அம்மா, அப்பா, அந்த சொந்தக்காரங்க, அந்த கூட பழகுனவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வெளியில எப்படி போறாங்க தெரியுமா? இப்படித்தான் போறாங்க. ஏன்னா சொல்லிக்க முடியல. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் வேற இன்னைக்கு மாலை போட்டிருக்கேன். கொஞ்சம் டீசென்ட்டா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா கன்டென்ட் என்னடான்னா, டீசென்ட்டா நம்ம அப்ரோச் பண்ற மாரி வரமாட்டேங்குது. அப்படித்தான் இன்னைக்கு ஒரு கன்டென்ட் வந்திருக்கு. என்னன்னா, இவனுங்க ட்ரெண்டுங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணானுங்க. என்னென்னமோ சேட்டைகள் பண்ணானுங்க. முதல்ல ட்ரெஸ்ல பண்ணானுங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைல்ல பண்ணானுங்க. அப்புறம் வேற அந்த போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸ்ல பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் சேட்டைகள் பண்ணாங்க. இப்போ உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்லயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடான்னு கேட்கிறீங்களா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான் ஒருத்தன். எதுக்காக? ட்ரெண்டுக்காக. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ முழுசா பாருங்க. என்ன நடந்துச்சு? என்ன மேட்டர்ன்னு அது கடைசியா சொல்றேன். இப்போ ட்ரெண்டுக்கு வருவோம். இந்த ட்ரெண்டுங்கிற பேரொளியில இவனுங்க பண்ற விஷயம் இருக்கு பாருங்க. ஏத்துக்கவே முடியாத விஷயம். அந்த ட்ரெண்டுல இப்ப ரொம்ப பாப்புலரா போய்க்கிட்டு இருக்கிறது, இல்ல எல்லாருமே பண்றது என்ன தெரியுங்களா? டாட்டூ போடுறது. டாட்டூ போடுறது என்னங்க? நம்மளுடைய பழைய காலங்காலமா இருக்கிறது தான் பச்சை குத்துறது. பச்சை குத்துறதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது வந்து ஒரு ப்ரௌடா அந்த காலத்துல பண்ணாங்க. ஏன்னா, நம்ம உயிரிழந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வர்ற ஒரே ஒரே விஷயம் அந்த பச்சை மட்டும் தானாம். ஏன்னா சொந்த பந்தம் வராது, காசு பணம் வராது. ஒரு துணிமணி கூட இருக்காது. ஆனா என்னைக்குமே நம்ம உடம்போட இருக்கிற அந்த பச்சை மட்டும் என்னைக்குமே மறையிற வரைக்கும் வருமா. அதனால எல்லாரும் பேருக்காவது குத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த காலத்துல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பொட்டு வைக்கிற இடத்துக்கு பதிலா பச்சையா குத்தியிருப்பாங்க. அது மேல பொட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த பச்சை தெரியாது. இல்லைன்னா அந்த பச்சை தெரியும். அப்படிலாம் குத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு பச்சைக்கு ஒரு கௌரவமான வரலாறு இருந்தது. ஆனா இப்ப இருக்காங்களே, இப்ப அந்த கௌரவத்தையே சிதைச்சுட்டாங்க. எப்படி சிதைச்சுட்டாங்கன்னா, ஏன்னா பச்சை இங்க தான் குத்தணும், அங்க தான் குத்தணும் இல்ல. எங்க வேணாலும் குத்தலாம் உடம்புல அப்படிங்கிறக்காக எங்க வேணாலும் குத்துறது. அநியாயத்துக்கு நானுமே பச்சை குத்தியிருக்கேன். பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியாருடைய டாட்டூ நான் போட்டிருக்கேன். அந்த டாட்டூ போட போம்போது ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஒரு பையன் வந்து முதல்ல போட்ட டாட்டூ அதாவது லவ்வரோட பேர குத்தியிருக்கான். அத அழிச்சு மேல ஒரு இது வரையறக்காக வந்திருக்கான். ஏன்னா அந்த பிரேக்கப் ஆயிருச்சாமா. அந்த பொண்ணோட பேர எங்க போட்டிருக்கான் தெரியுங்களா? கரெக்ட்டா தொப்புள் இருக்கு பாருங்க. தொப்புளோட லெஃப்ட் சைடு இந்த இடத்துல. எனக்கு புரியல. அந்த டாட்டூ அந்த பொண்ணுக்கு நீ எப்படா காமிச்சிருப்ப? அது மட்டும் இல்லங்க. இந்த பசங்க மட்டும் இல்ல. பொண்ணுங்க எதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட் பார்ட்ஸோ அங்கெல்லாம் போடுறது. அது பிரைவேட் பார்ட்ஸ்ல அவங்களுக்கு தெரியாத இடத்துல போடவும் மாட்டாங்க. ஏன்னா டேட்டூனாலே மத்தவங்களுக்கு தெரியிற மாரி போடுறது. அத தெரிஞ்சும் தெரியாம போடுறது. அப்ப நீங்க என்ன இதுல சொல்ல வர்றீங்க? அப்புறம் உடனே கற்பழிச்சுட்டாங்கன்னு இது பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க பார்க்குற கண்ணுல தான் இருக்கு. நாங்க உடுத்துற ஆடையில இல்ல அப்படின்லாம் புரட்சியெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் தப்பு இல்லையா? நீங்க இந்த மாரி தப்பான இடத்துல போடுவீங்க. உதாரணத்துக்கு நடிகை ஒரு பிரபலமான நடிகை ஒரு டாட்டூ ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்களே போய் பார்த்துக்கோங்க. அதையெல்லாம் தாண்டி அங்க போட்டானுங்க, இங்க போட்டானுங்க எல்லாம் பண்ணி, இப்ப கண்ணுலயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மதான். கண்ணுலயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு சேட்டை பண்றாங்க. அதாவது இறந்து போனவங்களோட அந்த இது இருக்குது பாருங்க. அவங்கள அந்த அஸ்திய கரைச்சதுக்கு அப்புறம் சம்திங் இல்ல, இல்ல அஸ்திய கரைச்சு அந்த சாம்பல்லயோ, இல்ல சம்திங் அவங்களோட பிளட்லயோ ஏதோ ஒண்ணு எடுத்து, அதுல அந்த டாட்டூ போடுற மையில கலந்து டாட்டூ போடுறதாமா. இதெல்லாம் என்னடா இது? அடுத்த ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? இந்த மூக்குத்தி குத்துறது. அதுக்கு பேரே மூக்குத்தி. மூக்குல குத்துறனால தான் அது மூக்குத்தி. ஆனா நம்ம ஆளுங்க எங்கெங்க குத்துறாங்க தெரியுமா? உடனே நீ நீ வந்து பெண்களுக்கு எதிரா பேசுற, பெண்கள் பண்ற எல்லாமே தப்புன்னு பேசுறேன்னு தயவு செஞ்சு தூக்கிட்டு வந்துராதீங்க. இந்த காலத்துல பெண்கள விட அதிகமா மூக்குத்தி குத்துறது ஆண்கள் தான். அதாவது மூக்குத்தி அது பேரே. ஆனா இவனுங்க மூக்குல குத்துறது இல்ல, தொப்புள்ல குத்துறது. அப்புறம் அத கொண்டு போய் மாலை வேற போட்டிருக்கேன். முருகா! நான் சொல்ல விரும்பல. அடுத்தது இன்னொரு பெரிய சேட்டை. இது முக்கியமா பசங்க மட்டுமேன்னே கூட சொல்லலாம். பசங்க மட்டுமே பண்ற சேட்டை என்னன்னா, இந்த முடி வெட்டுறது. அப்பா சாமி! பார்க்கறக்கு அழகா இருக்கிற மாரி முடி வெட்டினதெல்லாம் அந்த காலம். என்னப்பா அந்த காலத்துல இருந்த ஒரே ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? ஃபங்க் விட்டுக்குவாங்க பின்னாடி அவ்வளவுதான். ஆனா இந்த காலத்துல அதாவது இந்த காலத்துல எப்படி தெரியுங்களா? பார்க்கறக்கு அழகா இருக்கிற மாரி முடி வெட்டுறது இல்ல. ஒருத்தன் நம்மளை பார்க்கறான்னா வித்தியாசமா, வினோதமா பார்க்கணும். என்ன ஜந்துரா அது? அப்படிங்கிறக்காகவே முடி வெட்டுறானுங்க. இந்த நடுவுல மட்டும் இந்த இடத்துல மட்டும் முடி விட்டானுங்க. அப்புறம் இங்க பாருங்க இதெல்லாம் முழுசா எடுத்துட்டு இத மட்டும் விட்டானுங்க. அப்புறம் இப்ப என்ன பண்றானுங்க தெரியுங்களா? நடுவுல ஃபுல்லா எடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் விடுறானுங்க. அப்புறம் முழுசா எல்லா பக்கமும் எடுத்துட்டு இத இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல கொஞ்சம். இதெல்லாம் என்னடா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது?
இது எப்படிங்களா ஆயிருச்சு தெரியுங்களா? இப்படி முடிவெட்டிட்டு சுத்துறான் பாருங்க. இவன்லாம் ரொம்ப ஃப்ரீடமா சந்தோஷமா சுத்துறானுங்க. ஆனா இந்த முடிவெட்டிட்டு சுத்துறவனோட அம்மா, அப்பா, அந்த சொந்தக்காரங்க, அந்த கூட பழகுனவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வெளியில எப்படி போறாங்க தெரியுமா? இப்படித்தான் போறாங்க. ஏன்னா சொல்லிக்க முடியல. இவன் தான் வந்து பையன், இவன் தான் வந்து தம்பி, இவன் தான் ஃப்ரெண்டுன்னு. அந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா இருக்கானுங்க. சரி, என்னதான் மேட்ரு? எதுக்காக தான் இந்த ட்ரெண்ட பத்தி பேசுனேன், இந்த வீடியோ போட்டோன்னு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்துர்றேன். என்ன மேட்டர்ன்னா, திருச்சியில ஹரிஹரன்னு ஒரு தம்பி டாட்டூ ஷாப் வச்சிருக்காரு. அதுல என்ன அப்படிங்கிறீங்களா? நல்லா வச்சிருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனா தம்பி என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அந்த நாக்க 2ஆ வெட்டியிருக்காரு. அதாவது இந்த இடத்துல 2ஆ வெட்டுனா 4 லேயர் ஆயிருதா? 4 லேயரா வச்சு அந்த இடத்துல கலரிங் பண்ணி ஸ்னேக் மாதிரி இப்படி வெளிய நீட்டுனா 4 லேயர் அப்படியே அந்த பாம்பு வந்து அதோட நாக்க வெளிய நீட்டும்போது வரும் பாருங்க. அந்த மாரி பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. சுத்திட்டு போறாரு. அது அவரோட வச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னொருத்தருக்கு இந்த மாரி ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாரி அனஸ்தீசியா குடுத்து, நாக்க வெட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. நல்ல வேளை ஆப்ரேஷன் பண்ணவனுக்கு ஒண்ணும் ஆகல. செத்திருந்தா, சரி ஓகே நீ இத பண்ணுனியே அமைதியா பண்ணிட்டு போயிருக்கணும். தம்பி என்ன பண்ணியிருக்காரு, அத பண்ணி வீடியோ எடுத்து Instagramல போட்டு இப்ப அரெஸ்டும் ஆயிருக்காரு. இந்த பைத்தியக்காரத்தனத்தோட நிக்கல. இவனோட எய்மே வந்து ஏலியனா மாறணுமா. அந்த ஏலியனா மாறுறதுக்கு என்னமோ 2,00,000 செலவாகுமா. ஏதோ ஆப்பரேஷன் பண்ணி ஏலியனா மாறப் போறானாம். ஏலியனா மாறப் போறான்னா என்ன? அதோட உருவத்துக்கு தகுந்த மாரி அங்கங்க கட் பண்ணி ஒட்டிக்குவான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? இல்ல இது எனக்கு புரியல. இதாவது இந்த மாரி தன்னை வித்தியாசமா ட்ரெண்டியா காண்பிச்சுக்கிற பசங்கன்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சியில இவனுங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு புரியல. இவங்களை எல்லாம் நீங்க கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி பிரபலமாக்கி விடுறீங்களா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சியில நீங்க கூப்பிட்டு அவனுங்கள பேச வைக்கிறதுனால, அவனுங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் இத பண்ண மாட்டேன்னு எவனும் இது பண்ண போறதில்ல. நான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கே போயிட்டு வந்துட்டேன். அந்த நிகழ்ச்சி ஃபேம் விக்னேஷ். அந்த நிகழ்ச்சி ஃபேம் ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்னும் எச்சா தான் சுத்துவானுங்களே தவிர, இந்த மாரி விஷயங்கள் குறையாது. தயவு செஞ்சு உங்களுக்கு டாபிக் கிடைக்கலன்னா எத்தனையோ டாபிக் இருக்கு. எதையாவது எடுத்து பேசுங்க. இந்த மாரி கண்றாவி பண்ணாதீங்க. அதாவதுங்க, நம்ம வந்து இந்த ட்ரெண்டா இருக்கிறதுக்கான எகைன்ஸ்டான ஆளுகள்லாம் கிடையாது. இதான் நான் போட்டுருக்கிற சட்டையே நான் மாலை போட்டுருக்கனால மேபி தெரியாம இருக்கலாம். இது ட்ரெண்டான சட்டை தான். இது ஒண்ணும் பழைய சட்டை கிடையாது. இதுல பாக்கெட்லாம் கூட வர்றதில்ல. ட்ரெண்டான சட்டை. ட்ரெண்டா போடுங்க. அதாவது ஆள் பாதி, ஆடை பாதிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய உடம்ப மறைக்கிறதுக்கு தான் ஆடையோ தவிர, அதுல கிழிச்சு விட்டுக்கிட்டோ, இது பண்ணிக்கிட்டோ தெரியறது அல்ல. அதே மாரி உங்களுடைய அழக காட்டுறது முடி ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா நீங்க தெரியாம இருக்கலாம். அது ரொம்ப சேர்ந்து இருக்கும்போது அது அழகா தெரியிற மாரி இருக்கலாம். நீங்க அத கட் பண்ணியோ, இல்ல மொட்டை அடிச்சோ பாருங்க. ஒரு டோட்டல் லுக்கே மாறும். நீங்க அசிங்கமா முடிய வெட்டி பாருங்க. உங்களோட டோட்டல் லுக்கே மாறும். உங்கள எந்த அளவுக்கு இருக்கிறத விட அழகா காமிச்சுக்கிறதுக்காக ட்ரெண்ட யூஸ் பண்ணா தப்பே இல்ல. ஆனா தன்னை இருக்கிறத விட கேவலமா காமிச்சுக்கிறதோ, இல்ல வித்தியாசமா, வினோதமா காமிச்சுக்கிறதோ, இல்ல இருக்கிறத விட கவர்ச்சியா காமிச்சுக்கிறதுக்காகவோ ஒரு ட்ரெண்ட் யூஸ் பண்ணப்பட்டால், அது தவறு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல வரோம். இந்த ட்ரெண்ட் யூஸ் பண்ணி நான் அதா மாறுறேன், இதா மாறுறேன், ஏலியனா மாறுறேன்னு சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏலியனா அப்புறம் மாறலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எஸ்எஸ்எல்சிய மறக்காம பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை.